நினைவு என்பது தொடர்ச்சி. இறந்த காலத்தின் தொடர்ச்சியாகவே நான் சிந்திக்கிறேன். நினைவு என்பது இறந்த காலம். தனிமனித நினைவும் சரி, ஒரு சமூகத்தின் கூட்டு நினைவும் சரி, தொடர்ச்சி தான். மரணத்தை ஒரு முடிவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டு மனோநிலையின் விளைவுதான் வரலாறு. வரலாறு என்பது ஒரு சமூகத்தின் கூட்டு நினைவின் தொகுப்பினடியாகவே எழுகிறது. இப்படி பார்த்தால் நினைவு என்பது தொடர்ச்சி. நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், இறந்த காலத்தில் எனக்கு கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் நினைக்கிறேன். எனக்கு பின் என்னை பற்றி நினைப்பார்கள். நினைவு அந்த தொடர்ச்சியை கொண்டு வரும். மரணம் ஒரு முடிவில்லை என்பதை நினைவு எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருக்கு. என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய ஆக்கங்கள் பொறுத்து, என்னுடைய படைப்புகள் பொறுத்து நான் பெருமளவுக்கு தனிப்பட்ட நினைவுகளின் அடியாக நான் என்னுடைய படைப்புகளை கொண்டு வருவதில்லை. நான் பெருமளவுக்கு சமூகத்தின் கூட்டு நினைவின் வெளிப்பாடாகத்தான் என்னுடைய படைப்புகள் இருக்கும். சமூகத்தின் கூட்டு நினைவின் ஒரு சிறு துளியாகத்தான் நான் என்னை கருதுகிறேன். அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட நினைவு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. ஆனால் என்னுடைய ஆக்கங்களில், என்னுடைய எழுத்துக்களில் நான் தனிப்பட்ட நினைவுகளை பிரதிபலிப்பது மிக குறைவு. சமூகத்தின் கூட்டு நினைவைத்தான் பெருமளவுக்கு வெளியில் கொண்டு வருவேன். சமூகத்தின் கூட்டு நினைவு என்று வரும்பொழுது சமூகத்தின் வரலாறு, ஐதீகம், புராணம், பைபிள் முதலாக எமது சமூகத்தின் கூட்டு நினைவில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் தொகுத்து அதன் பிரதிபலிப்பாகத்தான் என்னுடைய படைப்புகள் வரும். ஒரு கூட்டு நினைவை பிரதிபலிப்பவன் என்ற அடிப்படையில் நான் எனது படைப்புகளில் எப்பொழுதும் ஒரு தொடர்ச்சியை பேணுவேன். ஒரு யுக தொடர்ச்சி என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். எதுவும் முடிவல்ல. ஒரு இழப்பை குறித்த ஏக்கம், துக்கம் எனது படைப்புகளில் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு காலமும் படைப்பை துக்கத்தோடோ இழப்போடோ முடிக்கிறவன் இல்லை. ஆனால் இதுக்காக நான் ஒரு சோசியலிச யதார்த்தவாதி மாதிரி வலிந்து நம்பிக்கைகளை பிரகடனம் செய்கிற ஆளும் இல்லை. ஆனாலும் நான் தொடர்ச்சியை நம்புகிறேன். எல்லாமே தொடர்ச்சி என்பதன் அடிப்படையில் என்னுடைய படைப்புகள் எந்த துக்கத்தையும் எந்த துயரத்தையும் சொல்லும் பொழுது நம்பிக்கையை சொல்லித்தான் முடியும். இறுதிக்கட்ட போரை பற்றிய என்னுடைய எல்லா கவிதைகளிலுமே அது இருக்குது. நான் ஊழி என்ற வார்த்தையை கவனமாக பயன்படுத்துவேன். ஏனென்றால் ஊழி என்பது ஒரு முடிவை குறிக்கும், அனர்த்தத்தை குறிக்கும், பிரளயத்தை குறிக்கும். எல்லா மதங்களுடைய ஐதீகங்கள், புராணங்களிலும் அப்படித்தான் இருக்குது. ஊழி பற்றிய மனப்பதிவு அதுதான். ஆனால் நான் அதை யுகமுடிவு என்று அழைக்கத்தான் விரும்புவேன். ஊழி என்று அழைப்பேன், ஆனால் யுகமுடிவு என்று தான் அழைக்க விரும்புவேன். என்றால் யுகமுடிவு என்பது ஒரு தொடர்ச்சியை குறிக்கும். யுகமுடிவு முடிவல்ல. ஒரு யுகம் முடியுதண்டா இன்னொரு யுகம் வரும். ஒரு யுகத்தின் இறப்பு இன்னொரு யுகத்தின் பிறப்பு என்று பார்க்க யுக நம்பிக்கை என்பது தொடர்ச்சியை குறிக்கும். எனவே நான் எனது சமூகத்தின் கூட்டு மனதை அதிகம் பிரதிபலிக்க, நான் முழுக்க பிரதிபலிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது நான் அந்த சமூகத்தின் கூட்டு துக்கத்தை, கூட்டு காயங்களை, கூட்டு அவமானத்தை, கூட்டு தோல்வியை, கூட்டு வெற்றியை, கூட்டு அச்சங்களை, பழிவாங்கும் உணர்வை எல்லாவற்றையும் நான் வெளியில் கொண்டு வருவேன். நான் முழுக்க சமூகத்தின் கூட்டு ஆத்மாவை பிரதிபலிக்கிறேன் என்று சொல்ல வரையில. ஆனால் நான் பெருமளவுக்கு என்னை எனது சமூகத்தின் கூட்டு நினைவின் ஒரு துளியாகவே உணர்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட நினைவுகள் என்று சொன்னால் 18 வயது வரையும் நான் ஒரு பஞ்சாங்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய வீட்டுக்கு வெளியே சொந்தக்காரர் வீடுகளில் நான் தங்கினதே சரியான குறைவு. வீட்டுக்கு வெளியே நகரங்களுக்கு பயணம் செய்தாலும் அது அரிது. பூநகரியில் எங்களுக்கு வயல்கள் இருந்தன, நான் போனதில்லை. 18 வயது வரையும் நான் ஒரு வீட்டு பிள்ளை. ஆனால் 18 வயதுக்கு பிறகு எனக்கு வீடு இல்லை.
18 வயதுக்கு பிறகு நான் போன எல்லா வீடுகளும் யாருடையதோ போல வரவேற்கும் வீடுகள் தான். 18 வயதுக்கு பிறகு எனக்கு ஊர் இல்லை, எல்லாமே ஊர்களாயின. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இடப்பெயர்வுகள். இடம்பெயர்ந்த வீடுகள் என்று பார்த்தா எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிறதே கஷ்டம். எந்த வீட்டின் ஞாபகத்தை நான் உங்களுக்கு சொல்வேன், யாரை நினைப்பேன், யாரை மறப்பேன், எந்த ஊரின் ஞாபகத்தை நான் உங்களுக்கு சொல்லலாது. ஏனென்றால் நான் நூற்றுக்கணக்கான வீடுகளில் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு எண்ணிக்கை தெரியாது எத்தனை கிராமங்களுக்கு போனேன் வந்தேன் என்று. கிட்டத்தட்ட திருமணம் வரையிலும் என்னுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. எனது தனிப்பட்ட நினைவு சேகரிப்புகள் என்று பார்த்தால் என்னுடைய கவிதை தொகுப்புகளோ, என்னுடைய ஓவியங்களோ, என்னுடைய தொகுக்கப்பட்ட நூல்களோ பெருமளவுக்கு என்ற சேகரிப்பில் இல்லை. நான் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து கொண்டிருந்தவன் ஆனபடியால் நான் எனக்கென்று ஒரு நூலகத்தை இன்றைக்குமே வைத்திருந்தது கிடையாது. ஒரு சைனீஸ் கவிஞர் சொன்னது போல, நத்தை தன் கூட்டை காவுவது போல நானும் என் வீட்டை காவினேன். அது வீடு என்று கூட சொல்லலாது, வீட்டை பற்றி என் நினைவென்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம்பெயர்ந்த வேறற்ற வாழ்க்கை முறைக்குள் என்னால் நூலகங்களை காவ முடியவில்லை. இதனால் என்னிடம் தனிப்பட்ட சேகரிப்பில் நூலகம் என்று பெருசாக கிடையாது மட்டுமில்லை, என்னுடைய படைப்புகள் கூட என்னிடம் சேகரிப்பில் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறதுக்கு என்கிட்ட என்னுடைய கவிதை தொகுப்பு எதுவுமே கிடையாது. நான் ஏன் இப்படி எழுதினேன், இப்படி என்னுடைய சமூகத்தின் கூட்டு நினைவை இந்த பாத்திரத்துக்குள்ளால் கொண்டு வந்தேன் என்று சொல்லுறதுக்கு நான் உங்களுக்கு வாசித்து காட்ட என்கிட்ட கைவசம் இப்போ எந்த நூலும் என்ற தொகுப்பு ஒன்றுமே என்கிட்ட இல்லை. என்னுடைய ஓவியங்களும் கூட பெருமளவு என்கிட்ட இல்லை என்று தான் சொல்லணும். குறிப்பாக நான் வன்னியில் இருந்த காலம் முழுக்க நான் எழுதிய என்னுடைய ஓவியங்கள், நான் வரைந்த என்னுடைய ஓவியங்கள் கணக்காக இடப்பெயர்வுகளின் போது, ஒவ்வொரு இடப்பெயர்வின் போதும் அப்படியே தொலைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இடப்பெயர்வுகளின் போதும் வீடு மாறும் போதும் படைப்புகளை துளைக்கிற ஒரு ஆளாகத்தான் நான் இருந்திருக்கேன். இதால் என்னோட தனிப்பட்ட சேகரம் என்று எதுவும் இல்லை, தனிப்பட்ட சேகரம் என்று எதுவும் இல்லை மட்டுமில்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் நினைவுகளை சேகரிக்கக்கூடிய ஆல்பங்களை கூட நான் ஒரு கட்டத்துக்கு மேலே காவ முடியலை. உடையார் கட்டில் என்ற எல்லா ஆல்பங்களையும் நான் தொலைத்தேன். வெள்ளஜன் மடத்தில் என்னுடைய ஒரு நூலை தொலைத்தேன். அதுக்கு முன்னுக்கு எப்போ தொலைச்சேன் எனக்கு மறந்து போயிட்டு இன்னொரு நூலை தொலைத்தேன். அப்போ எழுத்து ரீதியாகத்தான் அது இருந்தது. அப்போ அந்த சாஃப்ட் காப்பி என்ற அந்த ஃபார்மேட் பெருசாக வளராத ஒரு காலம். ஒரு சாஃப்ட் காப்பியாக அதை பேணலாம் என்பது அந்த காலகட்டத்தில் பெருசாக வளர்ந்திருக்கேன். அதனால் என்னுடைய 2 நூல்களை நான் மீட்க முடியாதபடி தொலைச்சிட்டேன். அதே மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆல்பம் என்று எதுவும் என்னிட்ட இப்போ கிடையாது. யாரும் என்னுடைய உறவினர்கள் வைத்திருந்தால் தவிர என்னுடைய சேகரிப்பு என்று எதுவும் இல்லை. இதனால் நான் எப்பொழுதுமே ஒரு நூலகத்தை பேண முடியாத ஒரு ஆளாகத்தான் என்னுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. ஆனபடியால் என்னட்ட நூலகம் என்று எதுவும் இல்லை, என்ற புத்தகங்களும் இல்லை, உங்களுக்கு வாசித்து காட்டுறதுக்கும் என்னட்ட ஒரு தொகுப்பும் இல்லை. அப்படி பார்த்தால் என்னுடைய தனிப்பட்ட நினைவுகளை தொகுத்தல் என்று சொல்ல வரைக்க ஒரு தொடர்ச்சியின்மை இருக்கும். என்னுடைய நான் மட்டும்தான் நாங்கள் தொடர்ச்சி, எனக்கு மட்டுமில்லை, ஈழத்தமிழர்களின் கூட்டு நினைவிலும் தொடர்ச்சியின்மை இருக்குது. ஏனைய இனங்கள் போல் இல்லை, போராடிய இனங்கள், போருக்குள் வாழ்ந்த இனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்ச்சி அருந்த நிலைமை இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஈழத்தமிழ் கூட்டு நினைவு என்று நாங்கள் கதை கேட்க அது ஒற்றைப்படி ஆயிராது. அதுக்கு பல அடுக்குகள் இருக்கும், நுண்ணடுக்குகள் இருக்கும். இப்போ இடப்பெயர்வு எடுத்துக்கொள்வோம். இடப்பெயர்வு என்று சொன்னால் நெய்தலிலிருந்து மருதத்துக்கு ஒருவர் இடம்பெயர்வார், மருதத்திலிருந்து பாலைக்கு ஒருவர் இடம்பெயர்வார், பாலையிலிருந்து நெய்தலுக்கு ஒருவர் இடம்பெயர்வார். இப்படி இடம்பெயர்க்க ஒவ்வொரு நிலக்காட்சிக்கு மேற்ப அனுபவம் மாறும், நினைவும் மாறும். அப்போ நினைவை சேமிப்பவர் என்று வரும்பொழுது அவற்றை வயது பொறுத்தும், அவர் வாழ்ந்த நிலம் பொருந்தும், அவர் இடம்பெயர்ந்த நிலம் பொறுத்தும் நினைவுகள் மாறும். புலம்பெயர்ந்தவர்களுக்கும் இதுதான். புலம்பெயர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் எந்த காலத்தில் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தார்களோ அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த கிராமத்தை மனதில் வைத்து கொண்டு தான் புலம்பெயர்கிறார்கள். அந்த கிராமத்தை பற்றிய பிரிவக்கம் அவர்கள்ட்ட இருக்கும். அவர்கள் திரும்பி நாட்டுக்கு வரைக்கையும் அந்த பழைய கிராமத்தை நினைச்சு கொண்டு தான் வருகிறார். வந்தால் இங்கே வேறொரு நகரம் இருக்கும், இந்த கிராமத்தையும் தன்னுடைய பழைய நினைவுகளையும் அவரால் ஒட்ட வைக்க இல்லாமல் இருக்கும். அவர் விரும்பி பார்க்க வந்த கிராமம் இங்கே இருக்காது. அவரால் இந்த புது கிராமத்தோடு அல்லது நகரத்தோட தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்கும்.
இந்த தொடர்பு கொள்ளல் இடைவெளி ஈழத்தமிழர்கள் எல்லாருக்கும் வெவ்வேறு கட்டங்களில், வெவ்வேறு மட்டங்களில், வெவ்வேறு வயதுகளில் இருக்குது. அப்படி பார்த்தால் ஈழத்தமிழ் கூட்டு நினைவு என்பதே பல அடுக்குகளை கொண்டது. நான் முழு அடுக்குகளையும் பிரதிபலிக்கிறேன் என்று சொல்ல வரையில. ஆனால் மொழி, இனம் என்று வரைக்கல, பொது பண்பாடு, பொது பொருளாதாரம் என்று வரைக்க ஒரு நாங்கள் கூட்டு நினைவு என்று கருதுகின்ற அந்த தொகுக்கப்பட்ட அம்சத்தின் அடிப்படையில் தான் நான் கதைக்கிறேன். என்னுடைய படைப்புகளில் நான் பெரும்பாலும் புராணம், ஐதீகம், வரலாறு போன்றவற்றை தொகுப்பேன். இது பெருமளவுக்கு ஒரு கூட்டு நம்பிக்கைக்குள்ளாலான் இந்த தொகுப்பு வரும், கூட்டு நினைவுக்குள்ளாலான் இந்த தொகுப்பு வரும். எனது சமூகத்தின் கூட்டு நினைவுகளையே நான் தொகுப்பேன். ஆனால் வெளிப்பாட்டு முறைகளில் என்னுடைய தனிப்பட்ட நினைவுகள் செல்வாக்கு செலுத்தும். என்னுடைய படைப்புகள், என்னுடைய எழுத்துக்களுக்கு ஏதாவது தனித்துவம் இருக்கென்று நீங்கள் கருதினால் அந்த தனித்துவத்துக்கு பெரும்பளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட நினைவு தொகுதி தான் காரணமாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட நினைவுகளில் நான் சேகரித்தவை தான் அந்த வெளிப்பாட்டு முறையை தீர்மானிக்கும். மற்றபடி நான் திரும்ப திரும்ப சொல்வேன், நான் என்னுடைய சமூகத்தின் தொடர்ச்சி, நான் என்னுடைய சமூகத்தின் ஒரு பகுதி, எனது சமூகத்தின் கூட்டு நினைவின் ஒரு துளி. ஈழத்தமிழர்களின் கூட்டு நினைவுகளை பொறுத்தவரையிலும் 2009ஆம் ஆண்டு தன்னுடைய 11 வயதுகளை கடந்த ஒருவரின் கூட்டு நினைவு வேறாக இருக்கும். தன்னுடைய 20களை 30களை கடந்த ஒருவரின் கூட்டு நினைவுகள் வேறாக இருக்கும். ஆனாலும் 2009க்கு பின் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை கூட்டு நினைவு என்பது அதிகம் அரசியல் அடர்த்தி மிக்கதாக மாறுது. அந்த கூட்டு நினைவையே நீதிக்கான ஓர் அரசியல் உபகரணமாக கையாளும் ஒரு மக்களாக ஈழத்தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள். நிலைமாறு கால நீதிக்கு கீழே ரைட் டு மெமரி, நினைவு கூர்தலுக்கான உரிமை என்பது அழுத்தி சொல்லப்படுது. ஆனால் ஈழத்தமிழர்கள் நினைவு கூர்தலுக்கான வெளியை முழுமையாக அனுபவிக்காத ஒரு மக்களாகத்தான் காணப்படுகிறோம். நீங்கள் கண்டி வீதி நீட்டுக்கும் போனால் நினைவு கூர்தலின் அரசியலை காணலாம். இது 2009க்கு பின்னுக்கில்லை, 2009க்கு முன்னுக்கும் இருந்தது. யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த நிலம் இருக்கிறது என்பதை பொறுத்து நினைவு கூர்தலின் அரசியலும் மாறுபட்டது. எதை நினைவு கூறலாம், யாரை நினைவு கூறலாம், யாரை நினைவு கூறக்கூடாது, யாரை மறக்க வேண்டும் என்ற அரசியல் காலத்துக்கு காலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த நிலம் இருந்ததோ அதை பொறுத்து மாறிக்கொண்டே இருந்தது. 2009க்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தமிழருடைய கூட்டு நினைவு என்பதை நாங்கள் 2 தளங்களில் பார்க்கலாம். ஒன்று, ஈழத்தமிழர்கள் தங்களுடைய கூட்டு நினைவை எந்த அளவுக்கு கலையாக்கம் செய்திருக்கணும் என்றது. 2வது, இந்த கூட்டு நினைவை ஓர் அரசியல் உபகரணமாக கையாள்வதில் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது. முதலாவது, கூட்டு நினைவை கலையாக்குவது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய கூட்டு நினைவை கலையாக்குவதில், அதாவது நிலைமாறு கால நீதிக்கு கீழே ஒரு சமூகம் தன் நினைவு சின்னங்களை அமைப்பதற்கு முழு உரிமையும் கொண்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு கிடைத்த அந்த சிறிய நினைவு கூறும் வழிக்குள்ள கூட நாங்கள் எங்களோட கூட்டு நினைவை எந்த அளவுக்கு கலைத்துவமாக வெளிக்கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி இங்கே முக்கியம். தந்தை செல்வாவின் நினைவு தூபியில் தொடங்கி தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபிகளில் வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நினைவு தூபிகளாக முடிவில் முள்ளிவாய்க்காலில் இருக்கும் நினைவு தூபி வரையிலும் எங்களுடைய நினைவு தூபிகளில் நாங்கள் எந்த அளவுக்கு நவீனத்தை கொண்டிருக்கிறோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு தூபி நினைவு சின்னம் ஒப்பீட்டளவில் நவீனமாக சிந்திக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழராட்சி மாநாட்டு படுகொலை தூபிகளில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் வரையிலும் நாங்கள் கலை வறுமையுடைய ஒரு மக்களாகவே காட்சி தருகிறோம். இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தின் துருப்புக்கள் தங்கள் நினைவு சின்னங்களை வடிவமைக்கும் பொழுது மிகவும் நவீனமாக அதை செய்கிறார்கள். நீங்கள் உலகம் முழுவதிலும் உள்ள நினைவு சின்னங்களை பார்த்தீர்களாக இருந்தால், அருங்காட்சியகங்களை பார்த்தீர்களாக இருந்தால், அங்கெல்லாம் அவர்கள் தங்கள் வேரிலிருந்து தொடங்கி உலகின் மிக நவீனமான அம்சங்களை உள்வாங்கித்தான் அந்த நினைவு சின்னங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மன்னர் காலத்து சிலைகளை உருவாக்கும் பொழுதும் அதில் உருவ அமைதி இருக்கிறது கிடையாது. மன்னர் காலத்து சிலைகளை உருவாக்கும் பொழுதும்
நாங்கள் அதில் அந்த உடற்கூற்றியல் பரிமாணங்களை, உடற்கூற்றியல் அமைதியை கவனத்தில் எடுக்கிறீங்கள. குதிரையை விட மன்னனுடைய முண்டம் பெருசாக இருக்கும். இப்பொழுது விதிவிலக்காக சில சிற்பங்கள் வருகின்றன. யாழ் பல்கலைக்கழக சித்திரமும் வடிவமைப்பும் துறையினருக்குள்ளால் அதைச் சேர்ந்த சிலர் வடிவமைக்கும் சிற்பங்கள் விதிவிலக்காக இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய துக்கம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை பார்த்தோம் என்றால் அது எங்களோட கலை வறுமையை காட்டும், அது எங்களோட கலை தோல்வியை காட்டும். உலகின் எத்தனையோ நினைவு சின்னங்களின் அனுபவங்களை நாங்கள் தொகுத்தமாக இருந்தால் நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று தெரிய வரும். கணக்காக வேண்டாம், நாங்கள் பக்கத்தில் சிங்கள மக்களுடைய நினைவு சின்னங்களுக்கு போனமாக இருந்தாலே அது இவ்வளவு நவீனமாக இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். எங்களால் மரபிலிருந்தும் மரபுக்குள் இருந்தும் சிந்திக்க முடியவில்லை, நவீனமாகவும் சிந்திக்க முடியவில்லை. இது முதலாவது. அதாவது தங்கள் கூட்டு நினைவை சின்னமாக்குவதில் ஈழத்தமிழர்கள் அடைந்திருக்கும் வெற்றி தோல்வி. தமது கூட்டு நினைவுகளை கலையாக்கம் செய்வதில் ஈழத்தமிழர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஈழத்தமிழர்களுடைய அந்த கூட்டு அனுபவத்தின் அந்த கனதிக்கு நிகராக படைப்புகள் வந்திருக்கா? மிக அரிதாகத்தான் படைப்புகள் வந்திருக்கு. ஒப்பீட்டளவில் கவிதை துறையில் அதிக அளவு வந்திருக்கு. ஆனால் சிறுகதைகள், நாவல்கள், சிற்பங்கள், இசை வடிவங்கள், ஓவியங்கள் என்று வரைக்க நாங்கள் பெரிய ஒரு வறுமைக்குள்ளால் நிற்கிறோம். எங்களுடைய அதாவது எமது சமூகத்தின் கூட்டு நினைவின் அடர்த்தியை, பயங்கரத்தை, தனித்துவத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய படைப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருக்கின்றன. இது விடயத்தில் பேராசிரியர் ராமசுவாமி, இந்தியா, தமிழ்நாடு, அவர் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார், ஒரு ஈழத்தமிழ் எழுத்தாளருக்கு ஒரு சவால் இருக்கு, அவர் யாரை நோக்கி எழுதுகிறார் என்று. யாரை நோக்கி? ஒன்றில் அவர் தமிழ் தேசிய ஆதரவாளரான அல்லது ஆயுத போராட்டத்தின் ஆதரவாளரான வாசகரை நோக்கி எழுதுகிறாரா, அல்லது அதுக்கு எதிரான வாசகரை நோக்கி எழுதுகிறாரா, அல்லது தன்னுடைய நூல்களை எந்த பிரசுராலயம் பிரசுரிக்கும் என்றதை பார்த்து எழுதுகிறாரா? அதே மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் தேசியவாதத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள், ஆயுத போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் அந்த அணியை நோக்கி எழுதுகிறாரா, அல்லது வேறொரு அதல்லாத அதற்கு எதிரான ஒரு கட்டமைப்பை நோக்கி எழுதுகிறாரா என்பது, எந்த அணி அவரை தத்தெடுக்கும் என்று பார்த்து எழுதுகிறார். ஈழத்தமிழ் எழுத்தாளர் எழுதத் தொடங்கி ஒரு கட்டத்தில் மேலே வந்துட்டார் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு அணி தத்தெடுக்க பார்க்குது. அப்படி ஏதோ ஒரு அணி அவரை தத்தெடுக்க பிறகு அவர் அந்த அணியின் போதகராய் மாறுகிறார். தன்னை தத்தெடுத்த அணியின் பிறகு அந்த அணியை திருப்திப்படுத்துறதுக்காக எழுத தொடங்குகிறார். அந்த அணியை திருப்திப்படுத்துறதுக்காகவே போல செய்ய தொடங்குகிறார். இது எழுதுபவரின் இயல்பை கெடுக்கிறது, எழுத்தின் இயல்பையும் கெடுக்கிறது. அப்போ நாங்கள் எங்களோட புலப்பெயர்ச்சியும் போரும் தான் இதுக்கு காரணம். நாங்கள் யாரை நோக்கி எழுதுகிறோம், எந்த வாசகரை நோக்கி எழுதுகிறோம் என்று பதிலாக எங்களுடைய கூட்டு நினைவை வெளிப்படுத்த வேண்டும், விசுவாசமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கு நிலையிலிருந்து எழுதியிருந்திருந்தால் சில நேரம் நாங்கள் மேலும் மேலும் புதிய படைப்பாக்க உச்சங்களை தொட்டிருந்திருக்கக்கூடும். ஆனால் ஈழத்தமிழ் எழுத்தாளர்களுக்கு இது ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கு. கூட்டு நினைவை புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிப்படுத்திய விதம் என்று பார்த்தால் உண்மையில் போர்க்களத்தில் வாழ்ந்த மக்களை விடவும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்த மக்களுக்கு அனுபவங்கள் ஒப்பீட்டளவில் வித்தியாசமானவை. எனவே அந்த புலப்பெயர்ச்சி அனுபவத்தையும் இணைத்து கொண்டு தனது விட்டு பிரிந்த தாயகத்தை பற்றிய அந்த பிரிவேக்கத்தோடு கூடிய படைப்புகளை வெளிக்கொண்டு வருவது என்று சொல்லி பார்த்தால் அதில் கூட நாங்கள் பொருத்தமான வெற்றிகளை அடைந்திருப்பதாக தெரியவில்லை. ஒரு இடத்துல நாங்கள் கணிசமான அளவுக்கு முன்னேறி இருக்கோம். எங்கே என்று சொன்னால் ஆயுத போராட்டம் தொடர்பான விமர்சனங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வெளி புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியில் தான் ஒப்பீட்டளவில் பெரிதாக இருந்தது. ஆயுத போராட்டத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அப்படி ஒரு ஜனநாயக வெளி மிகவும் சுருங்கியதாகத்தான் இருந்தது.
எனவே ஆயுத போராட்டத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அப்படி ஒரு ஜனநாயக வெடி இல்லை என்றதால் தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட இலக்கிய சந்திப்புகளும் அதுபோன்ற இலக்கிய முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இது விடயத்தில் ஆயுத போராட்டத்தின் மீது வைக்கப்படும் விமர்சனம் என்ற வகையில் வெளிவந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கு. இது அதிகம் புலம்பெயர்ந்த தமிழ் பரப்பில் இருந்து தான் வருகிறது. ஆனால் ஒரு சமூகத்தின் கூட்டு துக்கத்தில் அது ஒரு பகுதி தான். அதுவே கூட்டு துக்கம் ஆகாது. ஏனையவற்றையும் உள்ளடக்கிய மகத்தான படைப்புகள் என்று பார்த்தால் மிக குறைந்த அளவு தான் வெளிவந்திருக்கு. அதில் கூட புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒரு பகுதியினர் அங்கே இருந்து கொண்டு இங்கே தாங்கள் விட்டுட்டு வந்த நாட்டை பற்றிய ஏக்கத்தோடு எழுதுகிறார்கள். இது பல சந்தர்ப்பங்களில் ஒரு சுய அனுபவமின்றி சொந்த அனுபவமின்றி போல செய்தல் அல்லது செயற்கையாக அமைய பார்க்குது. ஆனால் அதே நேரம் தாங்கள் புலம்பெயர்ந்து போன தங்கள் ஒரு தமிழ் வேறுடைய ஆள் ஒரு வேறு நாட்டில் கொண்டு போய் பதிவைக்க எதிர்கொள்ளும் ஒரு புதிய வாழ்க்கை சூழல், இதை வெளிப்படுத்தும் படைப்புகள் என்று பார்த்தால் அதில் கூட நாங்கள் கணிசமான அளவுக்கு முன்னேறி இருக்கிறதா தெரியலை. ஏனென்றால் முதலாம் தலைமுறை புலம்பெயரிகள் பெருமளவுக்கு விட்டு பிரிந்த தாயகத்தை நோக்கித்தான் எழுதுகிறார்கள். பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த இடத்துல எங்களிடம் ஒரு கலை வறுமை இருப்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன் எங்களுடைய கூட்டு நினைவுகளை எங்களால் உலகத்தரத்தில் கலையாக்கம் செய்ய முடியவில்லை அல்லது மிக அரிதாகத்தான் கலையாக்கம் செய்திருக்கிறோம் என்ற கேள்விக்கு ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளும் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லை, நினைவை ஓர் அரசியல் உபகரணமாக பயன்படுத்தும் மக்கள் என்ற வகையில் எந்தளவுக்கு நாங்கள் நினைவை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு காவப்போகிறோம் என்பது தொடர்பில் கூட எங்களிடம் அறிவுபூர்வமான உணர்வுபூர்வமான ஆயத்தங்கள் ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. இது தொடர்பில் இதை இப்படி கடத்தோணும், தலைமுறைகள் தோறும் நினைவை கடத்தோணும் என்ற தரிசனம் சமூகத்தில் மிகச்சிலரிடம்தான் காணப்படுகிறது. ஒருபுறம் நினைவை அரசியல் உபகரணமாக பயன்படுத்தும் மக்கள், ஆனால் இன்னொரு புறம் அந்த நினைவை கலையாக்கம் செய்வதில் ஏன் வெற்றி பெறவில்லை என்ற கேள்விக்கு நாங்கள் விட சொல்ல வேண்டும். அடுத்தது, இந்த கூட்டு நினைவை நாங்கள் எந்தளவுக்கு ஓர் அரசியல் உபகரணமாக மாற்றி இருக்கிறோம் என்பது. 2009க்கு பின்னுக்கு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அந்த கூட்டு துக்கம், அந்த கூட்டு காயம், கூட்டு தோல்வி, கூட்டு அவமானம், இதை எந்தளவுக்கு ஆக்கசக்தியாக மாற்றணும் என்றதுதான் ஈழத்தமிழர்களுடைய அரசியலின் பெருங்கூறாக காணப்படுகிறது. ஆனால் அதை அப்படி ஒரு கூட்டு ஆவேசமாக மாற்றுவதில் ஈழத்தமிழர்கள் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் போதிய அளவுக்கு முன்னேறவில்லை என்பதுதான் கடந்த 11 ஆண்டு கால அனுபவமாக இருக்கிறது. கூட்டு நினைவு என்று வரைக்குள்ள ஈழத்தமிழர்களின் கூட்டு நினைவு என்பது பயங்கரமானது. ஆனால் அந்த பயங்கரமான நினைவை ஓர் அரசியல் ஆக்கசக்தியாக மாற்றுவதில் ஈழத்தமிழர்கள் நிறைய தூரம் முன்னேற வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டு துக்கத்தை, கூட்டு ஆவேசத்தை, கூட்டு காயத்தை அடுத்த கட்டத்துக்கு அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றுவதில் உலகில் வெற்றி பெற்ற பல இனங்கள் உண்டு. ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் இன்னமும் கடந்த 11 ஆண்டுகளாக இது விடயத்தில் வெற்றி பெறாத மக்களாகவே காணப்படுகிறார்கள். ஈழத்தமிழர்களின் கூட்டு நினைவு எனப்படுவது ஒரு பிசாசு, ஒரு பிசாசு. அது ஒரு முட்புதர். அதுக்குள்ள அரிதாக சில பூக்கள் இருக்கும், ஆனால் அது ஒரு முட்புதர். அது ஒரு காயம், அது ஒரு காயம், அது துயரம், நெருப்பு, சாம்பல். அதே நேரம் அதுவே நீதிக்கான ஒரு போராட்டத்தின் மிஞ்சி இருக்கும் ஒரே உபகரணமும்.